இதெல்லாம் நம்ம பேசிட்டு இருந்தோம்னா பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான். மேயர் பிரியா மேயர் பிரியான்னு பண்ணதில் எல்லாத்துலேயுமே காசு அடிக்குதுங்க. பண்ணதை எல்லாத்துலேயுமே காசு அடிக்குதுங்க. ஒருத்தனும் எல்லாத்துக்குமே தெரியுது சார். இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. பிரிண்டரு, மழைநீர் வடிகால் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா கேட்குறீங்க. அது இப்போ வாங்கி கொடுத்த தமிழக அரசு சாங்ஷன் அமௌண்ட்டில் 21 லட்ச ரூபா தான் இருக்குது. அப்படிங்கும்போது 39 லட்ச ரூபா நீங்கள் ஆட்டையை போட்டிங்கன்னு தெரியுது. நீங்கள் சொல்கிற மாதிரி 89 இதையும் வெரிஃபை பண்ணாங்கன்னா இவங்க எவ்வளோ சுட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொள்ளை அடித்து ஓகேங்களா, பவுட்ரு போட்டுக்கிட்டா ஓகேங்களா, என்னத்தை கிடைக்க போகுது லைஃப்பில்? இத்தனை குழந்தைங்களோட படிப்பில் கை வச்சா இவ்வளோ சம்பாதிக்கணும். இதெல்லாம் கேட்டாவே எனக்கு வயிற்றுச்சலாக தான் இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் டிவிஏசி அவங்க மேலே வழக்கு தொடரணும்னு சொல்லிட்டு உங்கள் சேனல் வழியாக நான் கேட்டுக்கிறேன். மழைநீர்னு எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம்கே ஆட்சியில் போட்டால் அதே தான் இருக்குது, அதே சைஸ் தான் இருக்குது. அதுலேருந்து ஒரு பெரிய சைஸாக கூட ஆக்கலை. புரிஞ்சுங்களா? இதில் பெரிய ஊழல் பண்ணது மாநகராட்சி பேரில். அதாவது இன்றைக்கே மழை பெஞ்சிச்சுன்னா எவ்வளோ நிற்கும்னு எல்லாத்துக்கும் தெரியும். இன்றைக்கி எல்லினோங்கிறோம். கோடை மலைக்கே தண்ணி நிற்கிற அளவுக்கு தான் மெட்ராஸ் இருக்குது. இது மேலே ஒரு பெரிய இந்த ஸ்கேமுன்னு நம்ம விசாரிக்க சொன்னோம்னா ஸ்கேமுக்கு எத்தனை பேருங்க போடுவீங்க? நீங்கள் பண்ணது எல்லாமே ஸ்கேமாக தாங்க இருக்குது. யோசிச்சு பாருங்கள். ஒரு பிரிண்டரில் 39 லட்ச ரூபா அடிக்கிறாங்க. மழைநீர் இதில் எதை விசாரித்தாலும் இவங்க திருடி இருக்காங்க. இவ்வளோ காசை வச்சுவீங்கன்னா என்ன பண்ண போகிறாங்கன்னு புரியல. சார், மேயர் பிரியா அவர்கள் மேலே ஒரு மோசடி வழக்கு மாதிரி தமிழக அரசு சார்பாக கண்டறிய போகிறதா சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, அவங்க மேயராக இருக்கிற அந்த சமயத்தில், அதாவது திமுக ஆட்சி சமயத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய மொத்த பள்ளிகளுக்கும் அரசு பள்ளிகளுக்கும் பிரிண்டர் வாங்கி தரோம் அப்படின்ட்டு 60 லட்ச ரூபாய் கொள்முதல் பண்ணியிருக்கிறதாகவும், பட் அதோட செலவு 20 லட்சம் மட்டும்தான் ஆயிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த 90 பிளான்ஸ் இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்காங்க சார். அதில் ஒரு பிளான் தான் இந்த பிரிண்டர் வாங்கி போடுற பிளான். இன்னும் 89 பிளான்ஸை தமிழக அரசு வெரிஃபை பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இது எங்கே சார் போய் முடியும்? ஆல்ரெடி மேயர் பிரியா அவர்கள் மேலே நிறைய சலசலப்பு இருக்குது. அது இப்போ வாங்கி கொடுத்த தமிழக அரசு இப்போ சாங்ஷன் அமௌண்ட்டில் 21 லட்ச ரூபா தான் இருக்குது. அப்படிங்கும்போது 39 லட்ச ரூபா நீங்கள் ஆட்டையை போட்டிங்கன்னு தெரியுது. ஓகேங்களா? இன்னும் நீங்கள் சொல்கிற மாதிரி 89 இதையும் வெரிஃபை பண்ணாங்கன்னா இவங்க எவ்வளோ சுட்டிருக்காங்க. அதாவது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் படிக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏன் சரியாக கிடைக்க மாட்டேங்குது, சரியாக இது பண்ண மாட்டேங்குது அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம். கவர்மெண்ட்டு கொடுக்குற அமௌண்ட்டு அவங்களுக்கு போய் சேரலை அப்படிங்கிறதுக்கு இது ஒன்றே உதாரணம். அது கவர்மெண்ட்டு கொடுக்குற ஃபண்ட்ஸ் அவங்கள்ட்ட போய் சேரலை அப்படிங்கிறது இது ஒன்றே உதாரணம். இந்த மாதிரி கொள்ளை அடித்து ஓகேங்களா, பவுட்ரு போட்டுக்கிட்டா ஓகேங்களா, என்னத்தை கிடைக்க போகுது லைஃப்பில்? இத்தனை குழந்தைங்களோட படிப்பில் கை வச்சா இவ்வளோ சம்பாதிக்கணும். இதெல்லாம் கேட்டாவே எனக்கு வயிற்றுச்சலாக தான் இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் டிவிஏசி அவங்க மேலே வழக்கு தொடரணும்னு சொல்லிட்டு உங்கள் சேனல் வழியாக நான் கேட்டுக்கிறேன். சார், அந்த 89 திட்டத்தில் ரொம்பவே முக்கியமான ஒரு திட்டமாக ஆல்ரெடி எல்லாருமே பேசினது அந்த மழைநீர் வடிகால் பணிகளுக்காக இவங்க 4000 கோடின்னு நினைக்கிறேன். 4000 கோடி. அந்த 4000 கோடிக்கு பார்த்தீங்கன்னா அம்மையார் நிர்மலா சீதாராமனே ஒரு பதில் சொன்னாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 95% பணத்தை செலவு பண்ணிட்டோம் நீங்கள். ஓகேங்களா? கொஞ்சம் தண்ணி நின்னோடனே பார்த்தீங்கன்னா 80%ன்னாங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி நின்னோன்னா 60% தான் செலவு பண்ணியிருக்கோன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 48% தான் செலவு பண்ணியிருக்கோன்னு சொன்னாங்க. எப்படிங்க நீங்கள் செலவு பண்ண அமௌண்ட் குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அந்த 4000 கோடி ரூபா எல்லாருமே சென்னை வாசிகள் எல்லாருமே எல்லாருக்குமே நல்லா தெரியும். சும்மா இருக்கிற மழைநீரை உடச்சி விட்டுட்டு திரும்ப நம்ம தான் கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம கார் ஏற்றிட்டு போகிறதுக்கு நாங்கள் தான் பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கோம். நம்ம கார் ஏற்றுற பிளாட்ஃபார்ம் போடுறதுக்கு. புரிஞ்சுங்களா? அவங்க உடச்சி விட்டு போயிட்டாங்க. புரிஞ்சுங்களா? அந்த மழைநீர்னு எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம்கே ஆட்சியில் போட்டால் அதே தான் இருக்குது, அதே சைஸ் தான் இருக்குது. அதுலேருந்து ஒரு பெரிய சைஸாக கூட ஆக்கலை. புரிஞ்சுங்களா? இதில் பெரிய ஊழல் பண்ணது மாநகராட்சி பேரில். அதாவது இன்றைக்கே மழை பெஞ்சிச்சுன்னா எவ்வளோ நிற்கும்னு எல்லாத்துக்கும் தெரியும். இன்றைக்கி எல்லினோங்கிறோம். எல்லினோக்கு கோடை மலைக்கே நமக்கு தண்ணி நிற்கிது. கோடை மலைக்கே தண்ணி நிற்கிற அளவுக்கு தான் மெட்ராஸ் இருக்குது. இது மேலே ஒரு பெரிய இந்த ஸ்கேம்
இந்த ஸ்கேமுன்னு நம்ம விசாரிக்க சொன்னோம்னா ஸ்கேமுக்கு எத்தனை பேருங்க போடுவீங்க? நீங்கள் பண்ணது எல்லாமே ஸ்கேமாக தாங்க இருக்குது. யோசிச்சு பாருங்க, ஒரு பிரிண்டரில் 39 லட்ச ரூபா அடிக்கிறாங்க. மழைநீர் இதில் எதை விசாரிச்சாலும் இவங்க திருடி இருக்காங்கங்க. இவ்வளோ காசை வச்சு இவங்கன்னா என்ன பண்ண போகிறாங்கன்னு புரியல. மேயர் பிரியா அவர்கள் மேலே இன்னும் ஒரு சில அலிகேஷன்ஸ் இருக்கே சார். எல்லா அலிகேஷன்ஸையும் விசாரிக்கணும் சார். எல்லாம் இதனால் நம்ம பேசிகிட்டு இருந்தோம்னா பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான். மேயர் பிரியான்னு பண்ணதில் எல்லாத்துலேயுமே காசு அடிக்குதுங்க. பண்ணதை எல்லாத்துலேயுமே காசு அடிக்குதுங்க. ஒருத்தனும் எல்லாத்துக்குமே தெரியுது சார். இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. பிரிண்டரு, மழைநீர் வடிகால் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா கேட்குறீங்க. நீங்கள் 89 கேட்டிங்கன்னா 89க்கு நான் ஒரு வழி சொல்லுவேன். புரிஞ்சுங்களா? இப்படி தான் இருக்குது இவங்கன்னா. தே ஹவ் லூட்டட் த மணி லைக் எனிதிங். ஓகேங்களா? திருட்டு பசங்க, திருடர்கள் அப்படி தான் சொல்லணும். திமுகவும் திருடர்களும் அப்படி தான் இதுக்கு தலைப்பு வைக்கும் சார். அடுத்தபடியாக வந்து பார்த்தா இப்போ விஜய் அவர்கள் வந்து நின்னார், ஒரு நடிகராக இருந்து வந்தார், அரசியலில் நின்னார், மிகப்பெரிய லெவலில் ஜெயிச்சு இன்னைக்கு முதலமைச்சராக இருக்காரு. இதுக்கு அடுத்தபடியாக நிறைய முக்கியமான நடிகர்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் ஆசையை வெளிப்படுத்துறத பார்க்க வந்து முடியுது. குறிப்பாக நடிகர் தனுஷ் அவர்கள் அரசியல் புரசலாக சொன்னாங்க, தனுஷ் வந்து அரசியல் ஆசை இருக்கு வரப்போறாரு அப்படின்னு. கரெக்டாக நேஷனல் அவார்டு வேற அந்த டைமில் அவருக்கு அனௌன்ஸ் பண்ணது ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு. அதுக்கு ஒரு பதிலும் அவர் சைடு சொல்லியிருக்காரு. என்ன பதில் சொன்னாரு? இல்லை, நான் நல்ல படம்லாம் நிறைய நடிச்சிருக்கேன், அப்போ எனக்கு கொடுக்கல. மயக்கம் என்ன, வடசென்னை, அசுரன் மாதிரிலாம் நல்ல படம் நடிச்சப்போ கொடுக்கல, இப்போ கொடுத்துருக்காங்க. நான் இதுக்கு டிசர்வ்டு இல்லைன்னு தெரிஞ்சேன், இந்த வருஷத்துக்கு டிசர்வ்டு இல்லைன்னு தெரிஞ்சாலும் நான் டிசர்வ்டாக வந்து இருந்திருக்கேன், அதுக்கு நான் கொடுத்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். ஓகே ஓகே. பட் அவர் இப்போ அரசியல் ஆசை, நான் வந்து இங்கிலீஷில் ஃபெயிலு, மேக்ஸில் பாஸுறேன். ஓகே, நான் இங்கிலீஷில் நல்லா படித்தேங்க, அதனால மேக்ஸில் எனக்கு சென்டம் போட்டாங்கன்னு சொல்லிட்டாரு. என்னண்ணே? சரி, ரைட்டு. பட் அவர் அவரோட பிறந்த நாளையொட்டி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காரு. நலத்திட்ட உதவிகள்லாம் நிறைய பண்ணியிருக்கு. இந்த வருஷம் பண்ணதில்லை, நம்ம போன வருஷமும் வந்து பார்த்துருப்போம், ஆனால் நடந்ததில்லை. இந்த வருஷம் நிறைய பண்ணியிருக்காரு. ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்காரு ஒரு 100 பேருக்கு, படிப்பு செலவுக்கு குழந்தைகளுக்கெல்லாம் வந்து கொடுத்துருக்காரு. எல்லாருமே காலிலலாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற அந்த இதெல்லாம் வந்து வெளியாச்சு. பட் அவங்க அந்த ஸ்டேஜ் செட்டப், அந்த தீமு, விஜய் தனுஷ் அவர்களோட அந்த எல்இடியில் இருக்கக்கூடிய அந்த படங்கள், இது எல்லாமே விஜய் அவர்கள் பாலிடிக்ஸ்க்கு வந்தப்போ பண்ண அதே டெம்ப்ளேட்டை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்றத விமர்சனமாக கூட வைக்கல, பார்த்தாலே தெரியுது. ஒருத்தவங்க பார்த்தாலே தெரியுது அப்படியே வந்து இருக்குது அப்படின்றது. பேசுகிறப்பவும் விஜய் அவர்கள் ஆரம்பத்தில் எப்படி பேசினார், ஏன்னா விஜய் அவர்கள் நம்ம இன்ட்ரோவர்ட்டாக தான் பார்த்துருப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக அவர் அந்த ஆடியோ லான்ச் பேசலாம் மாறி வந்து வரதை பார்க்க வந்து செஞ்சுருப்போம். அதே மாதிரி ரசிகர்களை வந்து நற்பணி வந்து பண்ணுறதுக்கு தூண்டுற மாதிரி, நீங்கள் நம்மெல்லாம் ஒரு அசுர குடும்பம் மாதிரி அப்படின்லாம் வந்து தனுஷ் உணர்ச்சி பங்க பேசுகிறத பார்க்க வந்து முடியுது. இது திடீர் காரணம் வந்து என்னவா சார் வந்து இருக்கும்? இது நல்ல போக்கா தமிழகத்துக்கு? யாருமே வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நமக்கு உரிமை இல்லை, பட் எல்லா நடிகர்களும் இப்படி தொடர்ந்து வர்றது ஒரு நல்ல போக்கா? வேற ஏதாவது முகாந்திரம் இருக்குமா பின்னாடி அந்த கட்சிகளோட? அந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு வந்து அவர் சொன்ன பதில் தான். ஓகேங்களா? நான் வந்து அசுரன், வடசென்னைனா நல்லா பண்ணேன், அந்த சப்ஜெக்டில் எனக்கு மார்க் போடல. அதுக்கு பதிலாக வந்து நான் இங்கிலீஷில் எனக்கு வந்து சரியான மார்க் போடாதனால அவருக்கு வந்து மேக்ஸில் எனக்கு வந்து கேப்டன் மில்லருக்கு மார்க் போட்டு அவருக்கு வந்து தேசிய விருது கொடுத்துருக்காருன்னு அவர் சொன்ன பதில் வந்து ரொம்ப விமர்சிக்கக்கூடிய ஒரு பதில் தான். அதில் கிடைக்கல. ப்ராப்ளி அவங்க வேறு பேராமீட்டர்ஸில் எனக்கு கொடுத்துருக்கலான்னு சொல்லியிருக்கலாம். அதுக்கு இதுன்னு சொன்னது எனக்கு உடன்பாடாக இல்லை. அவர் சொன்ன வார்த்தைகளில் எனக்கு உடன்பாடாக இல்லை. இப்போ அவர் வந்து அரசியலுக்கு வராருங்களா? கிட்டத்தட்ட அப்படின்ட்டீங்க. ஓகே, அரசியலுக்கு வராருங்களா? வருகை வணக்கம். ஓகேங்களா? தயவு செய்து வாங்க, நல்ல வாழ்த்துக்கள். ஓகேங்களா? ஏன் சார், எலெக்ஷனில் நின்னா, அதாவது நான் வந்து எனக்கு வந்து நான் ஏர்போர்ட்லேருந்து வரும்போது கேப் தான் எடுத்துகிட்டு வரோம். அங்கே கேப்லேருந்து எடுத்தோடனே நான் எல்லாத்துட்டையும் பேசிக்கிட்டு தான் வருவேன். உடனே எந்த ஊருங்க அப்படின்னேன். உடனே ஜென்ரலாக நம்ம ஊராக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்ல, அது ஒரு சின்ன ஒரு இது. நான் கேட்டேன், நான் கரூர் சார் அப்படின்னாரு. அப்படியே திருப்பி பார்த்தது, சார் நான் தாவேக்காக தான் சார் ஓட்டு போட்டேன் அப்படின்னாரு. அப்படின்னு, சார் நான் சும்மா கேட்டேன் அப்படின்னையா. இல்லை கரூர்னாவே ஒரு மாதிரி பார்க்குறீங்களே அப்படின்னாரு. உடனே அவரை பேசிக்கிட்டே வரும்போது அப்புறம் வந்து சொன்னார், இந்த மாதிரி பாட்டில் பாலாஜி தூக்கி உள்ளுக்குள்ள வச்சுட்டிங்க, உள்ளுக்குள்ள எலெக்ஷனுக்கு முன்னாடி உள்ளுக்குள்ள வச்சுருவீங்களான்னு கேட்டார். என்ன ஏங்க அப்படின்னா, இல்லை சார் போன வாட்டி வந்து 15,000 ரூபாய் கொடுத்தாரு, புரிஞ்சுங்களா? இப்போ இடைத்தேர்தல் வேறு வருது, எம்ஆர் விஜயபாஸ்கர் ரிசைன் பண்ணிட்டாரு,
இடைத்தேர்தலில் நாங்கள் ஒரு 25,000 ரூபாய் பெர் ஓட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். பாட்டில் பாலாஜி வரலன்னா எங்களுக்கு அது கஷ்டமாக போயிடும் அப்படின்னு வந்து சொன்னார். எனக்கு அவர் பார்த்து ஒன்றா பேசுறதுனே தெரியல. உடனே சிரிச்சுக்கிட்டு நானும் காசு கொடுத்துட்டு கீழே இறங்கி வந்துட்டேன். இப்போ அந்த மாதிரி விஷயத்தில் வந்து இப்போ நடிகர்கள்னால் வந்து அரசியலில் குதிக்கிறாங்க. இன்றைக்கி வந்து 100 ஆட்டோ வாங்கி தராங்க, குக்கர் வாங்கி தராங்க, கேஸ் வாங்கி தராங்கன்னா மக்களுக்கு நல்லது தானே, செஞ்சுட்டு போட்டுமே. புரியுதுங்களா? இங்கே 25,000 ரூபா யார் கொடுப்பா? இது யார் காசு? என்ன பாட்டில் பாலாஜி என்ன போய் இது உழவு எடுத்து ஓட்டியா வந்து சம்பாரிச்ச காசு, கொள்ளையடிச்ச காசு தூக்கி மக்கள்கிட்ட கொடுக்குறாங்க, வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறோம்ல. அந்த மாதிரி சில பேர் வந்து இறங்கி அவங்க வந்து ஆட்டோ கொடுக்குறாங்கன்னா ஆட்டோ கொடுக்கட்டும், ஓகேங்களா? எது கொடுக்குறாலும் கொடுக்கட்டும். அவார்டு அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கிட்டோம், புரிஞ்சுங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு எதாச்சும் ஒன்று செய்கிறாங்க, சாப்பாடு போடுறாங்கன்னா நல்லது தான், புரிஞ்சுங்களா? படிக்க 4 பேர்த்த படிக்க வைக்கிறாங்களா, இன்னும் சூப்பரு, புரிஞ்சுங்களா? எல்லாத்துக்குமே நம்ம வந்து வரவேற்கிறேன். வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க. வரவேற்கிறேன் வரவேற்கிறேன் வரவேற்கிறேன். சூப்பராக இருக்கா? நம்ம எல்லாத்தையும் வரவேற்கணும் சார். இல்லாதவங்களுக்குன்னா கொடுக்குறேங்கிறாங்க, கொடுங்க சார், நல்லா கொடுங்க, தயவு செய்து நல்லா கொடுங்க, புரிஞ்சுங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, நடிகர் சூர்யா சார் நிறைய பேரை படிக்க வைக்கிறேங்கிறாங்க. அந்த மாதிரி நீங்களும் ஒரு 2 லட்சம் பேரை படிக்க வைங்க. இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இந்த அது என்னது இந்த டவரை வச்சு சம்பாரிச்சாங்களே, 4Gயா 2G, ஓகேங்களா? அந்த 2Gயில் வந்து பார்த்தீங்கன்னா 2G பண்ணது திமுக. அந்த 2Gயில் வந்து எக்ஸ்போஸ் ஆனது எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க கொடுத்த டிவியில் தான். அந்த மாதிரி 4 பேர்த்த படிக்க வைங்க, படித்தவன் அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்து ஓட்டு போட்டோம். புரியுதுங்களா உங்களுக்கு? அவங்க கொடுத்த டிவியில் தான் வந்து இவ்வளோ திமுக ஊழல் பண்ணுச்சுன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்துச்சு. அதே மாதிரி ஒரு விஷயத்த வந்து எல்லாருமே செய்யுங்க, நல்லது செய்யுங்க, 4 பேர்த்த படிக்க வைங்க, 4 பேர்த்துக்கு வருமானம் ஈட்டி கொடுக்கறதுக்கு பாருங்க. இன்றைக்கி அவர் ஆட்டோ கொடுக்கறது எந்த விஷயம், புரிஞ்சுங்களா? ஒருத்தருக்கு மீன் கொடுக்கறதோட மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கணும். அந்த மாதிரி ஒருத்தருக்கு தொழில் கொடுக்குறாரு. தொழில் கொடுத்தா அவர் முன்னேறி அவர் யோசிக்கிட்டோம், டீசல் என்ன விலை விற்கிது, பெட்ரோல் என்ன விற்கிது, கேஸ் என்ன விலை விற்கிது, எவன்டா டிசைட் பண்ணுறான் இந்த ரேட்டனா அப்படின்றது ஒன்று அவருக்கு யோசனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து ஓட்டு போடுவார். நீங்கள் வாங்குறதுனா கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு தமிழை வேறு டைப்புங்க, புரிஞ்சுங்களா? வி ஆர் ஆல் அபோவ் அதர்ஸ். அறிவில் சொல்கிறேன், ஓகேங்களா? சிந்தனையில் சொல்கிறேன், ஓகேங்களா? படித்தா மட்டும்தான் அறிவாளி கிடையாது. இங்கே படிக்காத மேதைகள் பல பேர் உண்டு. அப்படிங்கும் போது எல்லாத்துக்கும் உதவி செய்யுங்க. வி வெல்கம் யூ. நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் அரசியலுக்கு கூட்டிகிட்டு வாங்க. நிறைய பேத்துக்கு நிறையா இது செய்ய சொல்லுங்கள், புரிஞ்சுங்களா? எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வாங்க அரசியலுக்கு. எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து நல்லது செய்யுங்க, ஓகேங்களா? வி ஆர் ரெடி டு வெல்கம் யூ. வெல்கம் ஆல் சார். ஆனால் இப்போ விஜய் அவர்கள் வந்து இப்போ எக்ஸாம்பிளாக வச்சுட்டு வந்து வரப்போ ரொம்பவே அப்போ பாரா வந்தார், 2 வருஷத்தில் சிஎம் ஆயிட்டாரு அப்படின்ட்டு ரொம்பவே ஈஸியாக எடுத்துக்கிட்டு வராங்களா அப்படின்னு வந்து தோணுது. இல்லை சார், நான் அதான் சொல்லுவேன். ஒரு கட்சி சிம்பிள் முதற்கொண்டு சார், ஓகேங்களா? ஒரு கட்சி சிம்பிள் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா, இந்த பிகில்னு ஒரு படம் வந்து 7-8 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அது என்னைக்கோ வந்தது. விசில் போர்டுன்னு ஒரு பாட்டு. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹீ பிரிங்ஸ் எவ்ரிதிங், புரிஞ்சுங்களா? எனக்கு அதுதான் நான் சொல்லுவேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது துப்பாக்கி இப்போ வந்து 13 வருஷம் ஆச்சு துப்பாக்கி. அப்போ வந்து அவர் ஃபேன் மீட்டை வந்து எல்லாத்துக்கூடையும் பண்ணுறாரு. ஆனால் என் விரல் சும்மா இருக்கண்ணே, எப்போனே உங்களுக்கு ஓட்டு போடட்டும் அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான், ஓகேங்களா? அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குப்பா, வரலன்னு சொல்லலை. மற்ற கட்சியாட்டம் என் குடும்பத்துலேருந்து எவனும் அரசியலுக்கு வர மாட்டாங்கன்னு டவால்னு இம்போர்ட் பண்ணுறது கிடையாது. வரலன்னு அவர் சொல்லலை. இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம்ப்பா அப்படின்னு தான் சொன்னார் இல்லைய. ஹீ நெவர் செட் நோ, ஐ வில் நாட் கம் டு பாலிட்டிக்ஸ்ன்ற ஒரு வார்த்தையை சொல்லவே இல்லை. அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி மக்கள்கிட்ட மறைச்சி அவர் பேசவே இல்லை, புரிஞ்சுங்களா? என் குடும்பத்துலேருந்து இல்லமேட்டு யாரும் அரசியலுக்கு வரமாட்டாங்கன்னு சொன்னவங்க அத்தனை குடும்பத்துலேயும் வந்திருக்காங்க, வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. வேற திறந்து விட்ட டேப் ஆட்டம் கொட்டிக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் அன்றைக்கி சொன்னார். அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது ரொம்ப இதாக இருந்துச்சு. அவர் வந்து பேசவே இல்லை, ஓகேவா? இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாமா அப்படின்னு தான் சொன்னா போல வழிய ஐ வில் நாட் கம்னு சொல்லி ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை.
அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் நான் பார்க்குறேன். உங்களோட நேரத்துக்கு ரொம்ப வந்து நன்றி சார். மீண்டும் இதே மாதிரியான ஒரு வீடியோ நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ.